வணக்கம். குற்றம் குற்றமே நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். இன்னைக்கு குற்றம் குற்றமே நிகழ்ச்சியில நடத்தையில சந்தேகப்பட்டு மனைவியை கொடூரமா வெட்டி கொன்ற கணவன், காதல் தொந்தரவு காரணமா பள்ளி மாணவி தூக்கு போட்டு தற்கொலைன்னு பல குற்ற செய்திகளை பார்க்க இருக்கோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த கொடூர கொலை எங்க நடந்தது, எப்படி நடந்ததுன்னு இந்த நிகழ்ச்சியோட இறுதியில பார்க்கலாம். முதல்ல செய்திகளை பார்க்கலாம். ஹொசூர்ல பாடகி கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட வழக்குல குற்றவாளிகளை பிடிக்க முடியாம போலீசார் திணறிட்டு வராங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் மூக்கண்டப்பள்ளி MM நகரை சேர்ந்த ஜெயந்தி அப்படிங்கிற ஆஷா 20ஆம் தேதி நிர்வாண நிலையில கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டு கிடந்தாங்க. ஆஷாவுக்கு 11 வயசுல தர்ஷினின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. சிறுமி தர்ஷினி கிருஷ்ணகிரியில இருக்கிற விடுதியில தங்கி படிச்சுட்டு வராங்க. கணவரை விட்டு பிரிஞ்சு தனியா வாழ்ந்துட்டு வந்த ஆஷா மேடை பாடகியாகவும் இருந்திருக்காங்க. நிகழ்ச்சியில நடனமும் ஆடிட்டு வந்திருக்காங்க. கொலை செய்யப்பட்ட ஆஷாவோட வீட்டுக்கு யாரோ அடையாளம் தெரியாத 3 பேர் வந்துட்டு போனதா சொல்றாங்க. ஆஷா 2 செல்போன்கள் பயன்படுத்திட்டு வந்ததா தெரியுது. அதுல ஒரு செல்போன் மாயமாகி இருக்கு. ஒரு செல்போன் போலீஸ் கிட்ட கிடைச்சிருக்கு. இதுல இருக்கிற செல்போன் நம்பரை வச்சு போலீசார் விசாரணையை நடத்திட்டு வராங்க. கர்நாடகாவில் இருக்கிற சில ஆண்களோட ஆஷாவுக்கு பழக்கம் இருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. அதனால கொலையாளிகள் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவங்களா இருக்கலாம்னு சந்தேகம் எழுந்திருக்கு. கொலையாளிகளை பிடிக்க முடியாம போலீசார் திணறிட்டு வராங்க. காதலிக்க சொல்லி தொந்தரவு கொடுத்ததுனால மனமுடைந்த 10ஆம் வகுப்பு மாணவி தூக்கு போட்டு தற்கொலை பண்ண சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சிக்கு பக்கத்துல இருக்கிற கீரனூர் கிராமத்தை சேர்ந்தவர் சின்னதுரை. இவரோட பொண்ணு காயத்ரி அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு வந்திருக்காங்க. அதே ஊரை சேர்ந்த பிரதாப் என்பவர் தன்னை காதலிக்க சொல்லி காயத்ரிய வற்புறுத்திட்டு வந்ததா சொல்லப்படுது. காயத்ரி சைக்கிள்ல பள்ளிக்கு போகும்போது அவரை பிரதாப் வழிமறைச்சு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாகவும் சொல்றாங்க. இத பத்தி பெற்றோர்கிட்ட காயத்ரி சொல்ல அவங்களும் பிரதாப்போட பெற்றோர்கிட்ட சொல்லிருக்காங்க. இந்த நிலையில தான் பள்ளிக்கு போன காயத்ரிய வழிமறிச்சு பிரதாப் பிரச்சனை பண்ணிருக்காரு. இதனால பள்ளிக்கு போக வேண்டான்னு காயத்ரி கிட்ட அவங்க பெற்றோர் சொல்லிட்டாங்க. இதனால மனசொடைஞ்ச காயத்ரி வீட்டுக்கு போய் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிட்டாங்க. மாணவியோட சடலத்தை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. மாணவி தற்கொலை பண்ணதை பத்தி அவங்க விசாரணையும் நடத்திட்டு வராங்க. காதலிக்க மறுத்த கல்லூரி மாணவிய பீர் பாட்டிலால குத்திட்டு தப்பி ஓடிய இளைஞரை போலீசார் தேடிட்டு வராங்க. விழுப்புரம் அடுத்த ஏனாதிமங்கலம் கிராமத்தை சேர்ந்தவர் நீலகண்டன். கூலி தொழிலாளியான நீலகண்டனுக்கு சாந்தின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. சாந்தி திருவெண்ணநல்லூர்ல இருக்கிற அரசு கல்லூரியில 2ஆம் ஆண்டு BA இங்கிலீஷ் படிச்சுட்டு வராங்க. சாந்தியும் மணிகண்டன் அப்படிங்கிறவரும் 1 வருஷமா காதலிச்சுட்டு வந்திருக்காங்க. சாந்தியோட காதல் விவகாரம் அவங்களுடைய குடும்பத்துக்கு தெரிய வந்திருக்கு. பெற்றோரோட எதிர்ப்பு காரணமா மணிகண்டன் கிட்ட பழகிறத சாந்தி நிறுத்திட்டாங்க. இதனால ஆத்திரமடைஞ்ச மணிகண்டன் தன் கிட்ட பழக சொல்லி சாந்திய தொந்தரவு பண்ணிருக்காரு. இந்த நிலையில தான் நேத்து காலேஜ்ல இருந்து வீடு திரும்பிட்டு இருந்த சாந்திய மணிகண்டன் வழி மறைச்சிட்டாரு. கையில இருந்த பீர் பாட்டிலால சாந்தியோட தலையில தாக்கியும் வயிற்றுல குத்திட்டும் மணிகண்டன் தப்பிச்சு ஓடிட்டாரு. ரத்த வெள்ளத்துல மயங்கி கிடந்த சாந்தியை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. தப்பி ஓடின மணிகண்டனை போலீசார் தேடிட்டு வராங்க. சமீப காலமாகவே பெண்கள் மீதான தாக்குதல் ரொம்பவே அதிகரிச்சுட்டு வருது. இதுக்கு முக்கியமா சொல்லப்படுவது ஒருதலை காதல். காதலிக்க சொல்லி தொந்தரவு செய்யும் ஆண்கள் ஒரு கட்டத்துல சம்பந்தப்பட்ட பொண்ணை கொலை செய்யும் அளவுக்கு போறாங்க. இது போன்ற சம்பவங்கள்ல ஒரு சில ஆண்கள் ஈடுபட என்ன காரணம் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு உளவியல் உலகம் பகுதியில பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு சூசைடல் டெண்டன்சி, கம்ப்ளீட்டட் சூசைட் ரொம்ப அதிகமா இருக்கு. அதுக்கான காரணங்கள் படிப்பு ரீதியா தோல்வி அடையிறது, இல்லன்னா ஆண் பெண் உறவுகளுக்கு இடையே ஏதாவது ஒருதலை பட்சமான காதல் அல்லது அதுல ஒரு விரிசல் ஏற்படுறது, இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இப்போ இதுக்கு காரணமா சொல்லப்படுது. கிளாஸ் அவர்ஸ் போக வாரத்துல ஒரே ஒரு நாள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அது மாணவர்களும் சரி மாணவிகளும் சரி ஃப்ரீயா அவங்க மனசுல
அவங்களோட பர்சனல் விஷயமா இருக்கலாம் அல்லது கல்வி சம்பந்தப்பட்ட சந்தேகங்களா இருக்கலாம், நல்லா ஃப்ரீயா பேசுற மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் இருக்கணும். அந்த ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட இது மாதிரி எல்லாம் அவங்க மனசு விட்டு பேசும்போது தற்கொலை, கொலை, ஆசிட் வீச்சு, கோபம், படிப்பை பாதியிலே நிப்பாட்டுறது, இது எல்லாமே நிச்சயம் தவிர்க்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு இப்ப கைட் பண்ண தெரியாமதான், அவங்களுக்கு கைட் பண்ண ஆள் இல்ல, என்ன செய்யணும், எதுக்காக இந்த தற்கொலை முடிவு அப்படிங்கிறது எதுவுமே அவங்களுக்கு தெரியல. இது எல்லாம் சிச்சுவேஷனல் கிரைசிஸ்னு சொல்லுவாங்க. சந்தர்ப்பவாதத்துல ஐயோ எனக்கு இப்ப ஒரு ஸ்டூடெண்டே ஒரு ஆண் ஸ்டூடெண்டே மாணவர்கிட்ட நல்லா பேசிட்டு இருக்காங்க, திடீர்னு அந்த மாணவி இல்ல பேசல, எங்க அப்பா அம்மா திட்டுறாங்கன்னு சொன்னோன்னா அந்த மற்ற மாணவர்கள் என்னப்பா நீ ஃப்ரெண்டுன்னு சொன்னா இப்போ ஒன்னும் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் முறிஞ்சிச்சு போயிருக்கேன் கிண்டல் பண்ணும்போது அவனால தாங்க முடிய மாட்டேங்குது. ஓகே, அப்ப இதுக்கு காரணம் அந்த பெண் தானே என்ன வேணாம்னு சொல்லிட்டு அவளை நம்ம ஹர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு போயிடலாம். ஆனா அவனுக்கு முன்னாடியே இது காதல் கிடையாது, இது சாதாரண ஒரு ஈர்ப்பு தான். இந்த ஈர்ப்பு இந்த ஏஜ்ல வரும். இதே 18 வயசு மெச்சூரிட்டியில ஆனதுக்கு அப்புறம் இந்த ஈர்ப்பு இருக்காது. நார்மலா ஆண் பெண் நல்ல நண்பர்களா பழகலாம், மனவிட்டு பேசலாம் அப்படிங்கிற உணர்வு வர்றதுக்கு இன்னும் 2 வருஷம் ஆகும். இந்த 15-16 வயசுல அந்த மாதிரி உணர்வுகள்லாம் அவனுக்கு தெரியாது. சோ அவனை கைட் பண்றதுக்கு யாருமே இல்ல. இந்த விஷயங்களை முதல்ல மாணவர்களும் மனம் விட்டு யாரு கூட பேசுறதுன்னு அவங்களுக்கு தெரியல. பெற்றோர்கள்கிட்ட பேசுறதா, இல்ல ஆசிரியர்கிட்ட பேசுறதா, மூத்த நண்பர்கள்கிட்ட பேசுறதா, பேசினா நம்மள தவறா எடுத்துக்குவாங்களோ இல்ல நம்ம கிண்டலுக்கு ஆளாயிருவோமோன்னு பயந்துட்டு அவசரத்துல இதுதான் முடிவு அப்படின்னு எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில தற்கொலைக்கு முயன்றுறாங்க. ஆண் பெண் உறவு அது நட்பா இருந்தாலும் காதலா இருந்தாலும் 2 பேருக்குமே விருப்பம் இருக்கிற பட்சத்துலதான் அந்த உறவு ஒரு உண்மையான உறவா அமையக்கூடியது. ஆனா இந்த 2 பேருக்குல யாராவது ஒருத்தருக்காவது பிடிக்கல அப்படிங்கும் போது நிச்சயமா அது பேசி தீர்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இது சம்பந்தப்பட்ட ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் புரிஞ்சுக்கலாம். ஒரு பெண்ணை தனக்குரிய பொருளா பார்க்கறதுனாலதான் தனக்கு இந்த பெண் கிடைக்கல அப்படின்னா இவளை நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் ஆண்களுக்கும் ஏற்படுது. சோ இந்த மாதிரியான விஷயங்களை பெண்களாக இருந்தால் அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட மனசு விட்டு பேசும்பொழுது நிச்சயமா அதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும். ஆனா பேரண்ட்ஸும் அதுக்கான ஒரு ஸ்பேஸ குழந்தைங்க கிட்ட கொடுக்கணும். ஏன்னா ஒரு குழந்தைங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைய பெற்றோர்கள் கிட்ட சொல்லணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனா பெற்றோர்கள் மேல இருக்கிற பயம் காரணமாக அவங்களால சொல்ல முடியறதில்ல. இதனால ஒரு குழந்தை ஒரு பேரண்ட்ஸ் கிட்ட பேசக்கூடிய அளவுக்கு அந்த சுதந்திரமும் பெற்றோர்கள் கொடுத்தா இந்த மாதிரியான சம்பவங்களை நிச்சயமா தடுக்க முடியும். விழுப்புரத்துல முதியவர் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்குல பிரபல ரவுடி உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. விழுப்புரம் ராகவன்பேட்டையைச் சேர்ந்த 62 வயதான கலியமூர்த்தி அப்படிங்கிறவரு 16ஆம் தேதி சாராய கடை வாசல்ல அடிச்சு கொலை செய்யப்பட்டாரு. விசாரணையில 1000 ரூபாய் கடனுக்காக கலியமூர்த்திய அடிச்சு கொலை செய்யப்பட்டது தெரிய வந்துச்சு. இது தொடர்பா வழக்கு பதிவு பண்ண போலீசார் புதுச்சேரி நண்பனோட வீட்டுல பதுங்கி இருந்த ராஜ்குமார கைது பண்ணிருக்காங்க. இந்த கொலை வழக்குல ராஜ்குமாரோட நண்பர்கள் 5 பேரு போலீசார் தேடிட்டு வந்தாங்க. இந்த நிலையில வளவனூர் ஏரி பகுதியில ரவுடி தீனா, ரமேஷ், சிலம்பரசன் இவங்க 3 பேருமே பதுங்கி இருப்பதா போலீசுக்கு தகவல் கிடைச்சது. சம்பவ இடத்துக்கு போன போலீசார் அவங்க 3 பேரையும் கைது பண்ணிருக்காங்க. நைட்டு நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்ட இவங்க இப்போ சிறையில அடைக்கப்பட்டிருக்காங்க. தலைமறைவா இருக்கிற 2 பேரு போலீசார் தீவிரமா தேடிட்டு வராங்க. விவசாயியோட வீட்டை பூட்ட உடைச்சு 61 சவரன் நகை, 2 கிலோ வெள்ளி பொருளை கொள்ளையடிச்சிட்டு போனவங்களை தனிப்படை அமைச்சு போலீசார் தேடிட்டு வராங்க. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பக்கத்துல இருக்கிற வீமுட்லூர் காட்டுராயங்குறிச்சி மெயின் ரோடு பகுதியைச் சேர்ந்தவர் செல்வராஜ். விவசாயியான செல்வராஜோட மகன் சண்முக சுந்தரத்துக்கு 10 நாளைக்கு முன்னாடிதான் கல்யாணம் ஆயிருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி சண்முக சுந்தரம் வீட்டை பூட்டிட்டு குடும்பத்தோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டாரு. செல்வராஜ் மட்டும் தனியா பக்கத்துல இருக்கிற வீட்டுல தங்கி இருந்திருக்காரு. இதன் நோட்டமிட்டு இருக்கிற கொள்ளையர்கள் 22ஆம் தேதி நைட்டு வீட்டோட பின்பக்க கதவை பூட்ட உடைச்சு உள்ள போய் பீரோவுல இருந்த 61 சவரன் தங்க நகை, 2 கிலோ வெள்ளி பொருட்கள், 2000 ரூபாய் பணம் இது எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டாங்க. கொள்ளை போன நகையோட மதிப்பு 25 லட்சம் ரூபாய் இருக்கும்னு சொல்றாங்க. எங்க பையனுக்கு 8/9/2014 திருமணம் நடந்தது. திருமணத்துக்கு எங்க சொந்த நகையும் உங்க பொண்ணு வீட்டில் போட்ட நகையெல்லாம் இருந்ததுங்க. அது ஒரு 61 பவுன். அடுத்தது வெள்ளி, அடுத்தது கேஷ் ஒரு 2000, காயின்ஸ் கொஞ்சம் இருந்தது. காயின்ஸ் கொஞ்சம் அது எவ்வளவுங்கிறது தெரியல, அது ஒரு 1000-2000 ரூபாய் இருக்கும். எடுத்துட்டு போகக்குள்ள நான் பக்கத்து வீட்டில் படுத்திருந்தேன். பக்கத்தில் அது நம்ம வீடு தான். பின்னாடி பின்கதவு பூட்டை உடைச்சி நகையும் பணத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. நான் எங்கள் மாமா வீட்டுக்கு விருந்துக்காக போயிருந்தேன்.
அப்போ அப்பா தம்பி எல்லாமே எங்கள் வீட்டில் இருந்தாங்க. நாங்கள் விருந்து முடிச்சுட்டு ஈவினிங்காக வரதா இருந்தோம். ஆனால் தங்கிட்டு போகலான்னு சொன்னதுனால மறுநாள் இன்னைக்கு காலையில் தான் எனக்கு தகவல் 7 மணி கிடச்சிது. நைட்டு 12 எப்போ நடந்து 12 to 3 அந்த ரேஞ்சில் நடந்ததுனால காலையில் அப்பா வந்து பார்த்ததுனால இப்போ பூட்டு எல்லாமே உடைச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டு பீரோ உடைச்சி ஒரு 61 பவுன் நகை கொள்ள நடந்திருக்கு. அது இல்லாமல் 2 கிலோ வெள்ளியும் களவு போயிருக்கு. 2000 ரொக்க பணமும் பறிமுதல் போயிருக்கு. கொள்ளையை பத்தி சண்முக சுந்தரம் போலீஸ் கிட்ட புகார் கொடுத்திருக்காரு. சம்பவ இடத்துக்கு வந்த கைரேகை நிபுணர்கள் தடயங்களை சேகரிச்சிருக்காங்க. கொள்ளை நடந்த வீட்டுக்கு போலீஸ் மோப்பனாய் அர்ஜுனும் வரவழைக்கப்பட்டுச்சு. போலீசார் தனிப்படை அமைச்சு கொள்ளையர்களை வலை வீசி தேடிட்டு வராங்க. திருப்பூர்ல லாரி மற்றும் இருசக்கர வாகனங்களை திருடிய 7 பேரை போலீசார் கைது பண்ணிருக்காங்க. விசாரணையில திருடன இருசக்கர வாகனங்களை விற்பனை செஞ்சு அதுல கிடைச்ச பணத்தை வச்சு ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்ததா அவங்க சொல்லியிருக்காங்க. வாகன திருடர்கள் எப்படி பிடிபட்டாங்கன்னு மாநகர காவல் ஆணையர் சேஷசாய் சொல்றாரு. அதை கேட்கலாம். நிறைய 2 வீலர் திருடு போகுதுன்னு சொல்லி அந்த கம்ப்ளைண்ட்ல டிசி லாண்டாடு திருநகர் சார் அவர் வந்து இன்ஸ்பெக்டர் செல்வராஜ் அவர்கள் தலைமையில் ஒரு தனிப்படை அமைச்சார். தனிப்படை விசாரிச்சு வரும்போது கார்த்திக் சேர்ந்த கூட்டாளிங்க 4 பேர் இவங்களை வந்து பிடிச்சாங்க. இந்த 5 பேரையும் விசாரிக்கும் போது இவங்க 2 வீலர் மட்டும் திருடல இதுக்கு முன்னாடி வங்கியிலிருந்து பணத்தை எடுத்துட்டு வரும்போது ராபரி பண்ணிருக்கிறதையும் கண்டு சொன்னாங்க. அந்த வழக்கையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. மொத்தமாக 15 வழக்குகள் இதன் மூலமாக இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அது தவிர இதே காவல் நிலையம் எல்லையில ஒரு லாரி சென்ற மே மாதம் திருடு போயிருக்குது. இந்த லாரியை வந்து பூந்தமல்லியில ஒருத்தர் நபர் இந்த லாரி உரிமையாளரோட நண்பர் ஒருவர் பார்த்திருந்தாரு. பார்த்துட்டு அவர் உரிமையாளருக்கு அங்கிருந்து தொலைபேசி மூலம் சொல்லி லாரி இங்க ஓடுதுன்னு சொல்லி சொல்றாரு. ஓனர் வந்து இங்க இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்காரு. இன்ஸ்பெக்டர் தனிப்படைய பூந்தமல்லி காமிச்சு அந்த டிரைவர் பூபதி ஒரு எடப்பாடி சேலத்தை சேர்ந்தவர் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி இந்த லாரியை பறிமுதல் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. மிக சிறப்பாக சேவை செய்த இந்த தனிப்படைக்கு இந்த பாராட்டுகளை தெரிவிச்சிருக்கோம். இந்த லாரியை பொறுத்தவரையில கொடுத்த இன்ஃபர்மேஷன் கொடுத்த ரஞ்சித் குமார் அவருக்கு ரொக்க பரிசு நாங்கள். கோவையில மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்குல குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. 2008ஆம் வருஷம் கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில கல்லூரி மாணவியை 7 பேர் கொண்ட கும்பல் கார்ல கடத்திட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணாங்க. இத பத்தி வழக்கு பதிவு பண்ண போலீசார் ஜிம் ஹக்கீம், கார்த்திகேயன், பிரகாஷ், முகமது அனீஷ், ஷாஜ் கிங்ஸ் ஆகிய 5 பேரை கைது பண்ணாங்க. வழக்குல தொடர்பு இருக்கிற மணிகண்டன் அப்படிங்கிறவரு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. ஆனந்த்ராஜ் அப்படிங்கிறவரு தலைமறைவாயிட்டாரு. கோவை மகளிர் நீதிமன்றத்தில் நடந்து வந்த வழக்கு விசாரணை முடிந்து தீர்ப்பு வழங்கப்பட்டது. முக்கிய குற்றவாளியான ஜிம் ஹக்கீமுக்கு நீதிமன்றம் ஆயுள் தண்டனையை வழங்கியிருக்கு. தவறுக்கு உடந்தையா இருந்த ஹக்கீமோட நண்பர்கள் 4 பேருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கானது 21/11/2008ஆம் ஆண்டு ரேஸ்கோர்ஸ் காஃபி டே முன்பிருந்து ஒரு கல்லூரி மாணவியையும் அவரது ஆண் நண்பரையும் கடத்தி சென்று கற்பழிக்கப்பட்ட வழக்கு. இந்த வழக்கில் இன்று மாவட்ட மகளிர் நீதிமன்ற நீதிபதி MP சுப்பிரமணியன் அவர்கள் நீதிமன்றத்தில் தீர்ப்புரை பகரப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் ஜிம் ஹக்கீமுடன் சார்ஜ், அனீஸ், கார்த்திக், மிகா பிரகாஷ் என்ற ஆண் நண்பர்கள் 5 சேர்ந்து இந்த பெண்ணையும் பெண்ணின் நண்பரையும் கடத்தி சென்று ஒரு இடத்தில் அடைத்து வைத்து அந்த பெண்ணின் ஆண் நண்பரை வெளியில் சென்று 5 லட்சம் ரூபாய் கொண்டு வர வேண்டும் என்றும் அவ்வாறு கொண்டு வராத பட்சத்தில் இந்த பெண்ணை கற்பழிப்புக்கு உட்படுத்துவேன் என்று மிரட்டி அனுப்பியுள்ளார். அவர் அவ்வாறு அந்த பணத்தை கொண்டு வர இயலவில்லை என்ற காரணத்தினால் அந்த பெண்ணை A1 ஜிம் ஹக்கீம் பாலியல் பலாத்காரத்திற்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். இந்த வழக்கில் இந்த நீதிமன்றம் A1க்கு ஆயுள் தண்டனையும் மற்ற எதிரிகளுக்கு தலா 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதித்து தீர்ப்பளித்துள்ளது. கள்ளக்காதலுக்காக கணவனை ஆள் வைத்து தீர்த்து கட்டிய மனைவி உட்பட 3 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி பக்கத்தில் இருக்கிற மூரார்பாளையத்தை சேர்ந்தவர் முனீஸ்வரன். மெடிக்கல் ஸ்டோர் நடத்திட்டு வந்த முனீஸ்வரனுக்கு சத்யான்னு மனைவியும் 2 மகள் 1 மகன் இருக்காங்க. இந்த நிலையில 28 வயசாகும் சத்யாவுக்கும் 26 வயசாகும் அபு அப்படிங்கிறவருக்கும் கள்ள தொடர்பு இருந்து வந்திருக்கு. விஷயம் தெரிஞ்ச முனீஸ்வரன் மனைவி சத்யாவை கண்டிச்சிருக்காரு. இதனால ஆத்திரமடைஞ்ச சத்யா கள்ளக்காதலன் அபு ஆகியோட சேர்ந்து
கணவன் முனீஸ்வரனை தீர்த்து கட்ட முடிவு பண்ணிருக்காங்க. 2010 வருஷம் முனீஸ்வரனை இவங்க கொலை பண்ணிருக்காங்க. இது தொடர்பா சத்யா, அபுதாகி, அவருடைய நண்பர் ஜெயராஜ் இவங்க 3 பேர் மேலேயும் போலீசார் வழக்கு பதிவு பண்ணாங்க. இந்த வழக்கு விசாரணை கள்ளக்குறிச்சி மாவட்ட நீதிமன்றத்துல 4 வருஷமா நடந்துட்டு வந்தது. தீர்ப்பு வழங்கின நீதிபதி கந்தகுமார் கணவனை திட்டம் போட்டு தீர்த்து கட்டிய மனைவி சத்யாவுக்கும் அவருடைய கள்ளக்காதலன் அபுதாகி, கொலைக்கு உதவியா இருந்த ஜெயராமன் இவங்களுக்கெல்லாம் ஆயுள் தண்டனை விதிச்சு தீர்ப்பளிச்சிருக்காரு. இதையடுத்து சத்யா வேலூர் சிறையிலும் மீதி 2 பேரும் கடலூர் மத்திய சிறையிலையும் அடைக்கப்பட்டிருக்காங்க. பெத்த குழந்தைய பணத்துக்காக விற்க முயன்ற கொடூரமும், பணத்தை கொடுக்காம குழந்தைய கடத்தி சென்ற சம்பவமும் புதுக்கோட்டையில பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையை சேர்ந்தவங்க முத்துப்பாண்டி, ரேகா. இந்த தம்பதிக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி ஆண் குழந்தை பிறந்திருக்கு. 25,000 ரூபாய்க்காக பெத்த குழந்தையே விற்க முத்துப்பாண்டியும் அவருடைய மனைவி ரேகாவும் முடிவு பண்ணிருக்காங்க. திருநெல்வேலியை சேர்ந்த ஜெயக்கண்ணன் அப்படிங்கிறவருக்கு குழந்தைய விற்க முயற்சி செஞ்சப்போ பணத்தை கொடுக்காம முத்துப்பாண்டியை ஏமாத்திட்டு குழந்தைய ஜெயக்கண்ணன் கார்ல தூக்கிட்டு போயிட்டதா சொல்றாங்க. இத பத்தி போலீஸ் கிட்ட புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததுனால உயர்நீதிமன்ற மதுரை கிளையில ஆட்கொணர்வு மனு தாக்கல் பண்ணாங்க. நீதிமன்றத்தோட உத்தரவை அடுத்து கடத்தப்பட்ட குழந்தையை மீட்ட போலீசார் ஜெயக்கண்ணனையும் அவருக்கு உடந்தையா இருந்தவரையும் கைது பண்ணாங்க. குழந்தை இப்போ குழந்தைகள் நல மையத்தோட பொறுப்புல இருக்கு. பணத்துக்காக குழந்தையை விற்க முயன்றதும், பணத்தை கொடுக்காம குழந்தை கடத்தப்பட்டதும் புதுக்கோட்டையில பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. குடும்ப தகராறுல மனைவியை வெட்டி கொடூரமா கொலை செய்த கணவன் போலீஸ் கிட்ட சரணடைஞ்சிருக்காரு. தேனி அள்ளிநகரம் அழகர்சுவாமி காலனியை சேர்ந்தவர் ஈஸ்வர். கூலி வேலை பார்த்துட்டு வரும் ஈஸ்வருக்கு சீதா லட்சுமின்னு மனைவியும் 2 பசங்களும் இருக்காங்க. இந்த நிலையில சீதா லட்சுமிக்கும் வேறு ஒரு நபருக்கும் இடையே தொடர்பு இருக்கிறதா சொல்றாங்க. இதை ஈஸ்வரன் பலமுறை கண்டிச்சிருக்காரு. இதனால சீதா லட்சுமிக்கும் அவருடைய கணவன் ஈஸ்வரனுக்கும் அடிக்கடி சண்டை வந்திருக்கு. இன்னைக்கு காலையில திரும்பவும் இவங்க 2 பேருக்கும் இடையில தகராறு ஏற்பட்டிருக்கு. தகராறு முத்தி போக ஆத்திரமடைந்த ஈஸ்வரன் அரிவாளால எடுத்து சீதா லட்சுமியோட கழுத்து, முகத்துல சரமாரியா வெட்டியிருக்காரு. சம்பவ இடத்திலேயே சீதா லட்சுமி ரத்த வெள்ளத்துல இறந்துட்டாங்க. மனைவிய கொலை பண்ண கையோடு ஈஸ்வரன் அள்ளிநகரம் போலீஸ் கிட்ட போய் சரணடைஞ்சிட்டாரு. இறந்து போன சீதா லட்சுமியோட சடலத்தை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக தேனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. இத்துடன் இன்றைய குற்றம் குற்றமே நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திக்கலாம்.